சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நான் இருக்க வேண்டிய இடத்துலதான் இப்ப அந்த செல்வி இருக்கா. செல்வி வாழ்ந்துட்டு இருக்கிறது என்னோட வாழ்க்கை. இன்னும் உனக்கு ராஜேஸ்வரிய பத்தி முழுசா தெரியல. பார்வைக்கு அழகா தெரியிற பாம்பு அந்த ராஜேஸ்வரிய போக போக நீ தெரிஞ்சுப்ப. நான் ராசி இல்லாதவன பயந்து மாப்பிள்ளை என் கழுத்துல தாலி கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. என் கழுத்துல தாலி கட்டுறவங்களுக்கு எத்தனை லட்சம் வேணாலும் பணம் தரேன்னு சித்தி சொன்னாங்க. ஆனாலும் உயிருக்கு பயந்து யாரும் என்ன கல்யாணம் பண்ணிக்க முன் வரல. ராஜேஸ்வரி அம்மாவை தப்பா பேசாதப்பா. அவங்களே அந்த பொண்ணு கழுத்துல அவங்க தம்பியை தாலி கட்ட சொல்லி அவங்க வீட்டுக்கு கூட்டு போவாங்க. நாலு பேத்துக்கு மத்தியில நல்லவங்கன்னு பேர் எடுக்க என்ன வேணாலும் பேசலாம், அது ரொம்ப சுலபம். ஆனா பேசின மாதிரியே நடந்துக்க முடியாது, அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நிறுத்தியா? இதுக்கு மேல யாராவது ஒருத்தர் ஒரு வார்த்தை எங்க அக்காவை பத்தி தப்பா பேசுறீங்க, நான் மனுஷனா இருக்க மாட்டேன். பாத்து முத்து, நீ கொஞ்சம் பொறுமையா இரு. நீ அவமானப்படுறத பார்த்து என்னால பொறுமையா இருக்க முடியாதுக்கா. முடியாது. என்ன இப்போ இந்த பொண்ணு கழுத்துல தாலி ஏறணும், அவ்வளவுதானே? நான் கட்டுறியா? இது பாரு முத்து, அவசரப்பட்டு முடிவெடுக்காத. ஏன்? ஏய், உன்னை நம்பி ஒருத்தி இருக்கா? இல்ல, உன்னை பத்தி யாரும் தப்பா பேசக்கூடாது, நீ யாரு முன்னாடி தலை குடிச்சு நிக்க கூடாது, அதான் எனக்கு வேணும். அவசரப்படாத முத்து, அக்கா சொல்றது கேளு. அக்கா என்ன மனுஷருக்கா? ஏன் பொண்டாட்டியை தேர்ந்தெடுக்கிற உரிமை எனக்கு இருக்கு, நீ சொல்லிருக்கல? சொல்லிருக்கேன். நான் தேர்ந்தெடுத்துட்டேன். இவள தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுடா. அக்கா, ஜாதகம் தோஷம்ன்ற பேர்ல 2 உயிர் போறத பாத்துறதுனால சும்மா இருக்க முடியாதுக்கா. நான் தாலி கட்ட போறேன். டேய் முத்து, உடுங்கக்கா, முடிவெடு. கேளுடா. டேய் முத்து, ஐயா தாலி எடுங்க. சொன்னா கேளு. இருங்கக்கா. வேணாடா, உன்னை நம்பி ஒருத்தி. இருங்க முத்து, முத்து வேணாடா.